தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை துவங்குவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் வாதத்தை கேட்ட நீதிபதிகள் முக்கியமான கேள்விகளை எழுப்பினர். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் என்று எங்கும் கூறப்படவில்லை. மாநில மொழி ஆங்கிலம் மற்றும் மாணவர்களின் விருப்பப்படி ஏதேனும் ஒரு மூன்றாவது இந்திய மொழியை கற்கலாம் என்றுதான் அந்த கொள்கை கூறுகிறது. அப்படி இருக்க ஹிந்தி வேண்டாம் என்றால் சமஸ்கிருதத்தை கற்பிப்பதில் என்ன பிரச்சனை என்று நீதிபதிகள் நேரடியாக கேள்வி எழுப்பினர். கடந்த பல ஆண்டுகளாக மும்மொழி கொள்கை என்றாலே ஹிந்தி திணிப்பு என்ற குற்றச்சாட்டை திமுக தொடர்ந்து முன்வைத்து வந்தது. தற்போது ஆட்சி மாறிய பிறகும் அதே வாதமே உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் அதையே கொள்ளாமல் இந்தி கட்டாயம் இல்லை என்ற நிலையில் ஏன் மும்மொழி கொள்கையை முழுமையாக எதிர்க்கிறீர்கள் என்று தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டது. அது மட்டுமல்ல, மத்திய அரசின் திட்டம் என்பதற்காகவே அதை நிராகரிக்க கூடாது. தமிழகத்தில் மட்டும் நவோதயா பள்ளிகளுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? உடனே பள்ளிகளை கட்டச் சொல்லவில்லை, அதற்கான இடங்களை அடையாளம் காணுங்கள் என்பதை தான் கூறுகிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் மத்திய அரசின் திட்டங்களை அரசியல் காரணங்களுக்காக நிராகரிக்க கூடாது என்ற கருத்தையும் நீதிமன்றம் பதிவு செய்தது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு, புதிய அரசு இந்த விவகாரத்தில் ஆலோசித்து முடிவெடுக்க கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டது. அதையடுத்து தற்போதைய அரசின் அதிகாரப்பூர்வ கொள்கை என்ன என்பதை 3 வாரங்களுக்குள் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் மும்மொழி கொள்கை குறித்து தமிழக அரசின் தெளிவான நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த விசாரணையில் உச்சநீதிமன்றம் கூறிய கருத்துக்கள் மும்மொழி கொள்கை தொடர்பான அரசியல் விவாதத்தில் முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக ஹிந்தி கட்டாயம் இல்லை என்று நீதிமன்றமே சுட்டிக்காட்டிய நிலையில் மும்மொழி கொள்கையை தொடர்ந்து எதிர்ப்பதற்கான காரணங்களை தமிழக அரசு தெளிவாக விளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இறுதியில் இந்த விவகாரத்தில் என்ன காரணத்தை அரசு முன்வைக்கிறது என்பதையே அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணையும் பொதுமக்களும் கவனிக்கப் போகின்றனர்.